வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை, சோபகிருது வருடம் தை மாதம். தை மாதத்தில் இது 15ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூரம் மாலை 5:52 வரை, அதன் பின் உத்திரம். திதி தேய்பிறை சதுர்த்தி. யோகம் சித்த யோகம். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம் சங்கடஹர சதுர்த்தி. இன்று சங்கடஹர சதுர்த்தி. நாளைய விசேஷம், நாளைய தினம் தியாகராஜர் ஆராதனை, திருவையாறு தியாகராஜர் ஆராதனை. சங்கீத வித்வான்கள் எல்லாரும் ஒன்று கூடி அந்த தியாக பிரம்மத்திற்கு ஆராதனை நடத்தக்கூடிய தியாகராஜர் ஆராதனை நாளைய தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் நண்பகல் 12 முதல் 2 வரை, பிற்பகல் 3 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் செவ்வாய் சுக்கிரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. சங்கடஹர சதுர்த்தி இன்றைய தினம். இதை பற்றி நம்ம நிறையா வாட்டி நம்மளுடைய சேனலில் பேசியிருக்கோம். ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் விநாயகருக்கு அந்த தோஷத்தை சரிவு செய்யக்கூடிய பவர் உண்டு. விக்னங்களை போக்கக்கூடியவர் விநாயகர். விக்னம் என்றால் என்ன? தடை. இந்த தடையை போக்கக்கூடியவர் விநாயகர். இந்த மாதிரி பல சம்பிரதாயங்கள் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் உண்டு. பிரதோஷம், இந்த மாதிரி சங்கடஹர சதுர்த்தி. பிரதோஷம் கூட மாதத்துக்கு 2 வாட்டி வரும். ஆனால் சங்கடஹர சதுர்த்தி என்பது ஒரு முறை வரும் மாதம். அப்போ வருஷத்துக்கே 12 தான். இப்போ இந்த ஒரு நாளை விரதம் இருந்து, காலையிலேருந்து விரதம் இருந்து மாலையில் சந்திரன் உதிக்கும் நேரத்தில், சூரிய உதயம் தான் தெரியும், இங்கே சந்திரன் உதயம், சந்திரோதய நேரத்தில் அபிஷேகம் செய்து ஒரு 7 மணி அளவில் தீபாராதனை காட்டுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம விநாயகரை வணங்க வேண்டும். வணங்கி அருகம்புல் கொடுத்து அவரிடம் நம்ம கஷ்டங்களை சொல்லி, நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லி முறையிடுவதால் சங்கடங்கள் விலகும். 21 முறை வலம் வருவது நலம். இந்த மாதிரி நேரங்களில் விநாயகரை வணங்குவதால் அறிவு பிறக்கும், ஞானம் பிறக்கும். கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், ஏதாவது பரீட்சை எழுதுகிற மாணவர்கள், அவர்கள்லாம் இந்த விநாயகர் கோயிலுக்கு இந்த மாதிரி நேரங்களில் போகலாம். நமக்கு நாலேஜ், விஸ்டம் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். ஞானம் அப்படின்னா தலைக்கு பின்னாடி பெரிய ஒளிவட்டம் தெரியுங்கிற அர்த்தம் இல்லை. ஒரு விஸ்டம், பெரிய அளவில் ஒரு அறிவுபூர்வமான பல படித்த மனிதர்களோடு பழகக்கூடிய, நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களெல்லாம் இந்த விநாயகர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் நம்மளால் முடியும் போதெல்லாம் விநாயகர் கோயிலுக்கு போகணும். அதிலும் குறிப்பாக சங்கடஹர சதுர்த்தி என்றால் விநாயகர் ஆலயம் செல்ல வேண்டும். நமது சங்கடங்களை தீர்க்கக்கூடிய கணபதி அவர். மேஷராசிக்காரர்களுக்கு புத ஆதித்ய யோகம் என்று இருக்கக்கூடிய அந்த யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாள். 10ஆம் இடத்தில் சூரியன் புதன். 10ஆம் இடத்தில் சூரியன் புதன். புதன் 3, 6 கூடிய கிரகம். அவர் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கார். அதனால் தொழில் நல்லா நடக்கும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் சொட்சேத்திரமாக அமர்ந்திருக்கார். அதனால் லாபங்கள் பன்மடங்கு கிடைக்கும். ஆரோக்கியமான ஒரு நாள், சிறப்பான நாள். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுகஸ்தானாதிபதி அமர்ந்திருப்பதால்
சுகபோகமான வளமான நலமான வாழ்க்கை அமையக்கூடிய நாள் இந்த நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால குரு பார்வையில் இருக்கார். கொஞ்சம் இன்றைக்கி அலைச்சல்கள், கொஞ்சம் வீண் விரயங்கள், வீண் அலைச்சல்கள், இந்த மாதிரியான ஒரு நேரம் செலவிடுதல்லாம் இருக்கும். இன்றைக்கி தொழில் நிமித்தமாக சில மீட்டிங்லாம் இருக்கும். அந்த மீட்டிங்கில் ஒரு பெரிய திருப்தி இருக்காது. ஒரு முறைக்கு இருமுறை சில பேர்கிட்ட பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரியான சில வீண் அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு மத்தியம பலனுக்குரிய நாள் இன்று. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நண்பர்களோடு வெளியே சென்று வரக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். சில நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் நடக்கும். சுப விஷயங்கள் நடக்கும். சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நண்பர்கள் அல்லது இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு அதிக அளவில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இது. கடகராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு நாள். பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏதாவது சுணக்கங்கள் அதெல்லாம் ஏற்பட்டிருந்தால் இன்றைக்கி அதெல்லாம் சரியாகி ஏதாவது வராத பாக்கிகள்லாம் கூட வசூலாகக்கூடிய ஒரு நாள் இது. பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை நல்லா இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். நல்ல குடும்பம் அமையக்கூடிய ஒரு நேரம். இளம் வயது தம்பதியருக்கு, திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாள். வீண் அலைச்சல்கள், செலவுகள், கொஞ்சம் உடல் நலத்திலும் கவனமாக இருக்கணும். உடல் உபாதைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப நேரம் வெளியே சுற்றாதீங்க. இன்றைக்கி நேரம் சரியாக இல்லை. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்வது நலம். சில தேவையில்லாத மனிதர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். நல்ல நட்பு கிடைக்கணும். தேவையில்லாத மனிதர்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுங்கிறது சரியில்லை. அதனால் கவனமாக இருக்க வேண்டிய தினம் இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். ராசிக்கு 2 குடைய கிரகம் சுக்கிரன். அவர் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் சிலருக்கு ஏற்படும். அதுலேயும் குறிப்பாக பெரிய கார் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறவர்களுக்கு அந்த எண்ணம் ஈடேறும். பழைய கார் ரொம்ப நாளாக ஓட்டிகிட்ருக்கோம், சின்ன காராக இருக்குது, சென்டிமெண்ட்டுக்காக வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்சிலலாம் கொடுக்காம ஓரத்தில் நிப்பாட்டிட்டு ஒரு பெரிய கார் வாங்குவீங்க. அது மாதிரியான ஒரு சில பேருக்கு வீடு கட்டக்கூடிய யோகமும் ஏற்படும். தன வருவாய் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நாள். பணம் வருமானம் வரும். கொஞ்சம் செலவாகும். ஒரு 80 ரூபா வந்தால் 20 ரூபா செலவாகும். ஆனால் நல்ல செலவுகளாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். துளாராசிக்காரர்களுக்கு சந்திரன் பலமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம், 11ஆம் இடம். அங்கே இன்றைக்கி சந்திரன் இருக்கார். அதனால் நீங்கள் பலமாக இருப்பீங்க. தாராபலம், சந்திரபலம் அப்படிம்பாங்க. அதனால் இன்றைக்கி சந்திரன் வலுவாக அமர்ந்திருக்கார். நீங்கள் வலுவாக இருப்பீங்க. 3ஆம் இடத்தில் ராசி அதிபதி. ராசி அதிபதிக்கு குரு பார்வை. அதனால் மனோபலம், தேகபலம் ஆரோக்கியமாக இருக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நாள். மனம் தெளிவாக இருக்கும். ஏதாவது ஒரு வேலை எடுத்து நம்ம செய்யணும்னா மனம் தெளிவாக இருக்கணும். அப்போ தான் டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்கும். இப்போ இன்றைக்கி தெளிவான மனநிலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல முடிவாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் மூலமாக அதிக லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். 9 அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியாதிபதி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து தொழில்காரகன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தொழில் உத்தியோகத்தின் மூலம் நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வோடு இடம் மாற்றமும் ஏற்படும். நீங்கள் விரும்பிய இடத்திற்கு சிலர் மாற்றம் தொழில் ரீதியாக செல்வார்கள். உத்தியோகத்திலும் மாற்றம் உண்டு. தொழில் விரிவாக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். தொழில் மூலம் ஆதாயமும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சகோதர உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். நீண்ட நாட்களாக சில பேர் சகோதரர்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு நாள். நல்ல நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள், நல்ல நாள். எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். ராசி அதிபதி தொடர்ந்து ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது ஒரு யோகம். 5இல் குரு என்பதே ஒரு பெரிய யோகம். 5க்குடைய கிரகமான செவ்வாய் ராசியில் அமர்ந்து
அவரையும் குரு பார்ப்பதால் இது முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக ஒரு இடம் வாங்கணும், ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற ஆசை சில பேருக்கு இருக்கும். பர்டிகுலராக ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஃபைனலைஸ் ஆகாது. இப்போ அதெல்லாம் ஃபைனலைஸ் ஆகி அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஆசைப்பட்ட ப்ராப்பர்ட்டியை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சொத்து சுகங்கள் சேரக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் இன்றைக்கி மாலை நேரத்தில் நீங்கள் சந்திரோதய நேரத்தில் விநாயகரை வணங்குவது நலம். விநாயகர் வழிபாடே இன்றைக்கி சிறப்பானது. அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி அறவே தவிர்ப்பது நலம். உங்களுடைய அன்றாட பணிகளில் கவனத்தை செலுத்தி இந்த நாளை விநாயகரை வழிபட்டு நிம்மதியாக இருப்பதே நலம். கும்பராசிக்காரர்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். புதிய நட்புகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்ததாரர்கள் வருவார்கள். தொழில் நிமித்தமாக சில பேருக்கு வெளியூர் வெளி மாநிலமுக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வேற்று மொழி மதக்காரர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அரசாங்கத்தால் நன்மை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இது. மீனராசிக்காரர்களுக்கு போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். போட்டி பந்தயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி வாகச்சூடக்கூடிய நாள். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி. வெற்றி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பொருந்தும். அது கோர்ட்டு கேஸாக இருந்தாங்கன்னா, நீங்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு களமாக இருந்தால் என்ன, எல்லா இடத்துலையும் வெற்றி உங்களுக்கு தான் இன்றைக்கி. அதனால் வெற்றி பெறக்கூடிய மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீங்க. வெற்றி உங்கள் பக்கம். அதனால் இந்த நாள் நல்ல நாள். இன்றைக்கி மாலை நேரத்தில் விநாயகரை வழிபடுவதால் மேலும் நன்மைகள் நடக்கும். சிறப்பான நாள் இது.